திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகழ் 20 அடைபடாது பொதுப்பாடல்கள். நம்ம வரிசை பிரகாரம் பாடிக்கிட்டு வரோம். இன்றைக்கி இந்த பாடலை கொடுத்துருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாடல் சந்தத்தை பார்த்துட்டு சொல் விளக்கத்தோடு பாடுவோம். தனன தான தானானா தனன தான தானானா தனன தான தானான தனதானா. அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போம்வாய். அடைய மேலில் வீடாகும் என நாடி. உள்ளே அடைப்பட்டு போகாமல் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் போகின்ற மூச்சு காற்று முழுமையும் வீணாகாது உடலில் மீண்டும் வந்து கும்பக முறையில் அடங்குமாயின் அருள் பெறாசார கருமயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும். முக்தி வீடு கிடைக்கும் என்ற உண்மையை ஆராய்ந்து விரும்பி உனது திருவருளை பெறாத ஒழுக்கமில்லாத கரும யோகியாய் வாழ்வை கழிக்காமல் இப்பூமியில் எப்போதும் நான் கெட்டு அலையாமல் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறாக உதறி வாசக அதீதி அடியோடே. எனது உடல் வேறு, நான் வேறு, என் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற என் கரணங்கள் வேறு, இவைகள் யாவும் வேறு வேறு என்று உதறி தள்ளி உரைகளுக்கு எட்டாத உன் திருவடி சரணங்களில் வீழ்ந்து உள்ளம் உருகி ஆரியாசார பரமயோகி ஆமாறும் உன் உபய பாதராசீகம் அருள்வாயே. மேலான ஆசார ஒழுக்கம் வாய்ந்த சிறந்த சிவயோகி ஆகும் பொருட்டு உன் 2 திருவடிகளாகிய ராஜபோகத்தை அருள்வாயாக. வடபராரை மாமேறு கிரியடா நடாமோது மகரவாரி ஏழும் அமுதாக. வடக்கே உள்ளதும் பருத்த அடிப்பாகம் உடையதுமாகிய மேரு மலையை எடுத்து நட்டு அலைகள் மோதும் கடல்கள் ஓர் 7 நின்றும் அமுது வரும்படி மகுடவால் அரானோவ மதியம் நோவ வாரீச வனிதை மேவும் தோல் 1000 நோவ. ஒளி பொருந்திய மணிமுடிகளை உடைய பாம்பாகிய வாசுகியின் உடல் கயிறாக இழுத்ததால் உடல் வலிக்கும்படியும் தூணாக சாத்தப்பட்ட சந்திரனின் உடல் நோவவும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவி விரும்பும் தனது 1000 தோள்களும் நோவும்படியும். இந்த அமுதத்தை கடைஞ்சி எடுக்க யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க பாருங்கள். வாசுகி எனும் பாம்பை கயிறாக பிடிச்சி இழுத்தாங்க, சந்திரனை மத்தா போட்டு பண்ணுறாங்க. அதுக்கு கீழே ஆமை வடிவத்தில் திருமால் இருப்பார். இவ்வளவும் பண்ணுறாங்க பாருங்கள். இவ்வளவும் பண்ணி மகாலட்சுமி வீட்டில் இருக்கும் அந்த அம்மா தோல் 1000 தோள்களும் அப்படியே நோவுதான்.
இப்படியெல்லாம் இழுத்து கடைஞ்சி கடையும் ஆதி கோபாலன் மருக சூழி காபாலி முதல்வ காணவேல் வேட கொடி கோவே. கடலை கடைந்த ஆதி மூர்த்தியாகிய கோபாலனின் மருமகனே. அதான் அவர் ஆமை வடிவத்தில் கீழே இருப்பார். அதுக்கு மேலே சந்திரன் மத்தா இருக்கிறார். அதுக்கு மேலே வாசிக்கு பாம்பை வச்சு கயிறாக இழுக்கிறாங்க. எப்படி பாருங்கள், இதில் லக்ஷ்மி அம்மாவுடைய தோள்கள்லாம் அப்படி வலிக்குதான். அப்படி இடைவிடாது அவங்கெல்லாம் இழுத்ததால் அந்த அந்த கோபாலனுடைய மருமகனே இவ்வளோ பேரையும் சொல்லி எப்படி புகழ்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டிய வார்த்தை. எவ்வளோ தூரம் அவங்களெல்லாம் புகழ்ந்து அவர்களுடைய மருமகனே அவங்களோட பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி சூழிகாபாலி புதல்வ காண வேல் வேடர் கொடி கோவே கனகலோக பூபால சகலலோக ஆதார. சூலத்தையும் பிரம்ம கபாலத்தையும் ஏத்துகிற சிவபெருமானது மகனே, வேல் பிடித்த வேடர்களின் கொடி போன்ற வள்ளியின் தலைவனே, பொன்னுலகமாகிய தேவர்கள் உலகை பரிபாலித்த அரசே, எல்லா உலகங்களும் ஆதாரமாக உள்ளவனே, கருணை மேருவே தேவர் பெருமாளே, உனது கருணை மேருமலையை போன்று பெரியது தேவர்களுக்கு பெருமாளே அப்படின்னு அருமையாக முடிச்சிருக்காரு. இந்த அமுதத்தை கடையிறத சொல்கிறதுனால நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். மகாலட்சுமி அதுலேருந்து தான் வந்தாங்க. தன்வந்திரி பகவான் எல்லாம் கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். இந்த மாதிரி நோயெல்லாம் தீரக்கூடிய அருமையான கற்பக விருட்சம் வந்தது. அப்படி எல்லாமே அந்த கடலை கடைய எல்லாம் மேலே வந்தது. அதுக்கு முதல்ல வந்தது நஞ்சு. அந்த நஞ்சை சிவபெருமான் உண்டுட்டார். நமக்கு அமுதத்தெல்லாம் கொடுத்தாரு. நமக்கு இல்லை, தேவர்களுக்கு கொடுத்தாரு. நமக்கு பல வகையான நன்மைகளை எல்லாம் கொடுத்தாங்க. ஆகையினால தான் அவ்வளோ ஒரு அருமையாக பாடுறாரு. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற கரணங்கள் வேறு வேறு அப்படின்னு சொல்லி, கரணங்கள் வேறு, இவைகள் யாவும் வேறு வேறு என்று உதறி தள்ளி உரைகளுக்கு எட்டாத உன் திருவடி சரணங்களில் வீழ்ந்து உள்ளம் உருகி மேலான ஆசார ஒழுக்கம் வாய்ந்த சிறந்த சிவயோகி ஆகும் பொருட்டு எனக்கு உன்னுடைய பாதத்தை திருவடியை தாங்க அப்படின்றாரு. அருமையான இந்த பாடல் நாம் பாடி பலனை அடையணும். ஏன்னா நமக்கு அந்த இதுவெல்லாம் தேவையில்லை. பக்தி மார்க்கத்திலேயே இறைவனை சிறப்பாக அடையலாம். பாடி 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 பணியறதுலேயே நால்வரும் போய் சேர்ந்தாங்க. அருணகிரிநாதர் அழகாக திருப்புகழை பாடி இறைவன் முருகப்பெருமானுடைய திருவடியை போனார். ஆகையினால் அவருடைய உடலை எடுத்து வச்சுட்டு அவருக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருக்குது. அந்த பாரிஜாத மலரை எடுத்துன்னு வர்றதுக்காக அந்த பிரபுட தேவராஜனுக்கு பார்வை போயிடும். அப்போ இந்த சம்பந்தாண்டானுக்கு அருணகிரிநாதர் மேலே பொறாமை வந்துடும். அப்போ சொல்லுவார், இவனை அனுப்பிச்சி தேவலோகத்தில் போய் மலரை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க, பாரிஜாத மலரை, அதை விட்டு அவங்க கண் பார்வை வந்துடும் அப்படின்வாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், சரி அவருக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருக்குது அருணகிரிநாதருக்கு. அவருடைய உடலை எடுத்து ஒரு இதுவில் மரவாக வச்சுட்டு இவர் கூடு அந்த கிளி ஒன்று இறந்து கிடக்கும். அந்த கிளியோட உடம்புக்குள்ளே போய் பறந்து போய் பாரிஜாத மலர் எடுத்துகிட்டு வருவார். அவர் போயிட்டு வர்றதுங்காட்டி அந்த சம்பந்தாண்டான் அந்த உடலை எடுத்து எரிச்சிடுவான். அதுக்கப்புறம் கிளி தேடி தேடி பார்த்துட்டு உடல் கிடைக்காம போயிட்ட உடனே அப்போ முருகர் சொல்லுவார், நீ வா, நீ கிளியாவே என்கிட்ட இரு அப்படின்னு சொல்லி கூட்டிடுவார். அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி போனவர். ஆகையினால நமக்கு இந்த மூச்சு பயிற்சி பண்ணி இதெல்லாம் போய் அடைப்படாது நாடோறும் இடைவிடாது போம் வாயு, நம்மளுடைய மூச்சு உள்ளே அடைபட்டு போகாமல் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் போகின்ற மூச்சு காற்று முழுமையும் வீணாகாது உடலில் மீண்டும் கும்ப முறையில் அடங்குமாயின் அந்த பயிற்சியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆகையினால இந்த மாதிரி பக்தியை செய்தோம்னா பக்தி மார்க்கத்தினால முருகப்பெருமானை அடையலாம். அதுக்கப்புறம் அவரை எடுத்துகிட்டு அந்த பாரிஜாத மலரை கொடுத்த உடனே
அருணகிரிநாதர் தான் ஜெயிச்சார் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா சம்பந்தாண்டான்னு வெக்கமாக போயிடும். ஏன்னா அவன் உடலை எடுத்து எரிச்சிட்டான். எரிச்சதால் என்ன பிரயோஜனம்? இவர் முருகருடைய தோளில் போய் உக்காந்துக்கிட்டார். பச்சை கிளியாகவே உட்காந்து பாடல்களையும் பாடினவர். ஆகையினால் அவருடைய அருணகிரிநாதருடைய பெருமையை சொல்ல சொல்ல முருகப்பெருமானுடைய புகழை பாட பாட நம்மளுக்கு வாய் மணக்குமே தவிர நாற்றம் அடிக்காது, அதாவது துர்நாற்றம் அடிக்காது. இப்போ அது மாதிரி நல்ல இந்த திருப்புகழை பாட பாட நம்மளுக்கு வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதான். பாடுங்க, கேளுங்க, படிங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த திருப்புகழை அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கார். இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம். தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதானா அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போம் வாயு அடைய மீளில் வீடாகும் என நாடி அருள் பெறா அனாசார கருமயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசக அதீதி அடியூடே உருகி ஆரியாசார பரமயோகி ஆமாறும் உன் உபய பாதராசீகம் அருள்வாயே வடபராரை மாமேறு கிரியடானடான் மோது மகரவாரி ஏழும் அமுதாக மகுடவாள் அரானோவ மதியம் நோவ வாரீச வனிதை மேவும் தோல் ஆயிரமும் நோவ கடையும் ஆதிகோபாலன் மருக சூழி காபாலி புதல்வ காண வேல் வேடர் கொடி கோவே கனகலோக பூபால சகலலோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே அடைபடாது நாடோறும் இடைவிடாது போம் வாயு அடைய மீளில் வீடாகு மெனநாடி அருள் பெறாவனாசார கருமயோகியாகாமல் அவனி மீதிலோயாது தடுமாறும் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதீதி அடியூடே உருகி ஆரியாசார பரமயோகியாமாறுன் உபய பாதராசீக மருள்வாயே வடபராரை மாமேறு கிரியடானடாமோது மகரவாரியோரேழு மமுதாக மகுடவாலரானோவ மதியனோவ வாரீச வனிதை மேவு தோளாயிரமும் நோவ கடையுமாதி கோபாலன் மருக சூழி காபாலி புதல்வகான வேல் வேடர் கொடி கோவே கனகலோப பூபால சகலலோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே அடைபடாது நாடோறும் இடைவிடாது போம் வாயு அடைய மீளில் வீடாகும் என நாடி அருள் பெறாவனாசார கருமயோகியாகாமல் அவனி மீதிலோயாது தடுமாறும் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாகீத அடியூடே உருகி ஆரியாசார பரமயோகியாமாறுன் உபய பாதராசீகம் அருள்வாயே வடபராரை மாமேறு கிரியடானடாமோது
மகரவாரியோரேழு மமுதாக மகுடவாளரானோவ மதியனோவ வாரிச வனிதை மேவு தோளாயிரமுனோவ கடையும் ஆதிகோபாலன் மருக சூழிகாபாலி புதல்வகான வேல்வேடர் கொடி கோவே கனகலோப பூபால சகலலோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.